ஹலோ ஆல். இன்னைக்கு ஒரு நியூஸ்ல வந்து இன்ஃப்ளேஷன் பத்தின ஒரு டாபிக் வந்திருந்தது. ஸோ ஐ தாட் நம்ம இன்ஃப்ளேஷன் பத்தி பேசலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க. இவங்க வந்து 1934ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலனியல் கவர்மெண்ட் இருக்கும்போதே வந்து ஒரு ஆக்ட் மூலயமா தான் இந்த ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 ஏப்ரல் மந்த் வந்து இந்த ஒரு ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர் பேங்காக தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்போது இருக்கும்போது கண்ட்ரியோட கரன்சி கிரெடிட் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு மேனேஜ் பண்ணணுன்றதுக்கான தான் பர்பஸ் தான் இந்த ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1949ல் வந்து இதை நேஷ்னலைசேஷனாக மாற்றிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டுக்கு கீழே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் வந்து இந்த ஆர்பிஐ வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஆர்பிஐக்கு நிறைய டியூட்டிஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதில் முக்கியமானது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா மானிட்ரி பாலிசி. மானிட்ரி பாலிசி எதுக்காக அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷனை வந்து ஒரு மேனேஜ் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும், எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய கொண்டு வரணும். இந்த மாதிரியான நிறைய டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்ஜெக்டிவ்ஸுமே நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ். முக்கியமாக இன்ஃப்ளேஷன், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் தான் வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ இவங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மானிட்ரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ணிவிட்டு எவ்ரி 2 months ஒன்ஸ் வந்து இவங்க மீட் பண்ணி கண்ட்ரியில் எப்படி இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது, ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன் ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குது, மணி சர்க்குலேஷன் வந்து கண்ட்ரியில் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான நிறைய அனாலிசிஸ்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு குளோபலாகவும் வந்து மற்ற கண்ட்ரீஸில் இல்லை குளோபலாக எப்படி இருக்குது அந்த மாதிரியான ஒரு சில டேட்டா அனாலிசிஸ், அசஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு முக்கியமான நிறைய டெசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. என்ன டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து மானிட்ரி பாலிசி வந்து சில டூல்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆனால் சில டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸை இவங்க யூஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்களை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த டூல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ப்ரைமரியாக வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டட், செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து பேங்கிங் ரிசர்வ்ஸ், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது 3 தான் சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம முக்கியமாக லோன்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்க, அதுவும் பர்டிகுலராக ஹோம் லோன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நியூஸில் வந்து இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதனால் உங்களோட இஎம்ஐஸ்லாம் வந்து குறையும், அதிகமாகும், அந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்திருக்கும். ஸோ இதுதான் எக்ஸாக்டாக இங்கே நடக்கிறது. இந்த ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 ரேட் இருக்குது, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருக்குது. இது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் இருக்குது, நம்ம நார்மல் நீங்கள் உங்களோட எனி பேங்க் நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த சைட் நீங்கள் நார்மல் பேங்க் ஒன்று வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஆர்பிஐ வச்சுக்கோங்க, ரிசர்வ் பேங்க் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எனி பேங்க், இந்தியன் பேங்க்னு கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்தியன் பேங்க் இருக்குது, இந்த பக்கம் ஆர்பிஐ இருக்குது. ரெப்போ ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்தியன் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் வாங்குவாங்க. ஸோ இதுக்கு இந்தியன் பேங்க் வந்து ஆர்பிஐக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட், ரெப்போ ரேட். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் பேங்க் வந்து ஆர்பிஐக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்சன்டேஜை வந்து கம்மி பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது ஆர்பிஐ பண்ணுவாங்க. இப்போ ரெப்போ ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 8% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிசம்பரில் அகெயின் மானிட்ரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடக்கும், அப்போ சில டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. இப்போ 8% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். இதை கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ வந்து 8% வந்து ஒரு 0.5 பேஸ் பாயிண்ட் 0.5ல் வந்து குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 8லேருந்து 7.5 ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, இந்தியன் பேங்க் வந்து ஆர்பிஐக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டு 8% வட்டி கட்டுறதுக்கு பதிலாக 7.5% வட்டி கட்டினா போதும். ஸோ 0.5% வட்டி வந்து கம்மியாகும். நம்ம 0.5 நம்ம சொல்கிறோம், பட் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே பெரிய இம்பேக்ட். ஸோ அந்த 0.5% என்ன பண்ணுவாங்க, இந்தியன் பேங்க்குக்கான ஒரு சேவிங்ஸ் தான். இதை என்ன பண்ணணும், அப்படியே வந்து லோன்ஸ்க்கு வந்து அவங்க ரெஃப்ளெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க, 8% இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளோட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து நம்ம ஹோம் லோன் வாங்கும்போது ஃப்ளோட்டிங் ரேட்டு அப்புறம் ஃபிக்ஸட் ரேட்டு, ஃப்ளோட்டிங் ரேட்டில் இருக்கும்போது
அந்த 0.5% ஆர்பிஐ வந்து குறைச்சதுக்கான இம்பேக்ட் வந்து உங்களோட லோன் பெர்சன்டேஜ்லையுமே குறையும். ஸோ நீங்கள் கட்டுற அது குறையிறதுனால ஆப்வியஸ்லி உங்களோட இஎம்ஐ வந்து கால்குலேட் ஆகி நீங்கள் மந்த்லி கட்டுற இஎம்ஐ வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் ரெப்போ ரேட். இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது செகண்ட் ஒரு விஷயம் இருக்குது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ன்றது அப்படியே ஆப்போசிட்டில் நடக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் வாங்குச்சு. இப்போ பேங்க் வந்து ஆர்பிஐக்கு லோன் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதே சேம் இந்தியன் பேங்க் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் வாங்கினாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாங்க. இப்போ ஆர்பிஐக்கு இந்தியன் பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஆர்பிஐ வந்து இந்தியன் பேங்க்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க. அதுக்குன்னு ஒரு பர்சன்ட் இருக்குது. அதே மாதிரி அவங்க அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான எஃபெக்ட் வந்து இங்கே நமக்குமே வரும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ஆர்பிஐ வந்து எப்போல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை மணி சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியான சில இது வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட் வந்து பீப்புளுக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ பீப்புள்கிட்ட நிறைய மணி கிடைக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து அதாவது நம்மக்கிட்ட மணி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர்கிட்ட நம்ம மணி சர்க்குலேஷன் அதிகமாகும், நம்ம ஸ்பெண்டிங்ஸும் அதிகமாகும். இதே மாதிரி இது போயிட்டே இருந்ததுனாக்கா ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஒரே ஒரு ஆப்பிள் வந்து ஒருத்தவங்க செல் பண்ணுறாங்க, 10 பேர் வராங்க, 10 பேர்கிட்டையும் நிறைய மணி இருக்குன்னாக்கா, மணி இருக்குது அப்படின்னா போட்டு ஆப்பிள் வாங்குவாங்க. ஸோ ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து இவங்ககிட்ட காசு நிறையா இருக்குது, மணி சர்க்குலேஷன் நிறையா இருக்குது, இன்ஃப்ளேஷன் அதனால் அதிகமாகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தணுன்னாக்கா இந்த பீப்புள் கிட்ட இருக்கிற காசை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதை தாண்டி லோன் கட்டுறதுக்கு தான் அதிகமாக போவாங்க. ஸோ பீப்புள் கிட்ட இருக்கிற மணி வந்து கம்மியாகும். அப்போ ஆப்வியஸ்லி மணி இல்லைனாக்கா அவங்களால அதிக காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ ஆப்பிளோட விலையும் வந்து கம்மியாகும். இதுதான் சின்ன கான்செப்ட். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்பர் 1 டூல். நம்ம ஃபர்ஸ்ட் டூல் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் டூல் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரிசர்வ். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு 1000 rupees வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேங்க்கில் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 4% இப்போ இது வந்து ஒரு 2 கான்செப்ட் இருக்குது. சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, எஸ்எல்ஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 rupees கொண்டு போயிட்டு பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க. பேங்க் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, அந்த உங்கள் பேங்க்கில் வர பீப்புள் டெபாசிட் பண்ணுற காசை எடுத்து அதை வந்து அவங்க வெளியில் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது அவங்க ஒரு 4 பேருக்கு லோன் கொடுப்பாங்க, வேறு ஏதாவது ஷேர்ஸ் இல்லை அந்த மாதிரி சம்திங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற டெபாசிட் அமௌண்ட்டு தான். இப்போ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேங்க்கு பீப்புள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை மொத்தமாக எடுத்துகிட்டு அவங்களால வேறு எதுவும் பண்ண முடியாது. அதில் ஒரு பார்ட்டை வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ரிசர்வாக சேர்த்து வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிற மாதிரி அவங்க வந்து பேங்க்குள்ளேயே வச்சுக்கணும். அதில் எந்த செலவுமே அவங்க வந்து பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து இப்போ ஒரு 4%ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 1000 rupees டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அந்த 1000 rupeesல 40 rupees வந்து பேங்க் அப்படியே வச்சுக்கணும். அவங்க வந்து வேறு எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. இப்போது மீதி இருக்கிற அமௌண்ட் 960 rupees தான் வந்து அவங்க எடுத்து மற்றவங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க, இதுவாக பண்ணுவாங்க. ஸோ இப்போது ஆர்பிஐ வந்து இந்த சிஆர்ஆர் பர்சன்டேஜை 4%லேருந்து 3% குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது 40 ரூபா வந்து இவங்க ரிசர்வில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. 1000 rupeesல 30 ரூபா வச்சா போதும். ஸோ இன்னும் வந்து பீப்புளுக்கு வந்து 970 rupees எடுத்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் 1000 rupeesக்கு சொல்கிறதுனால ரொம்ப சின்னதாக தெரியுது. பட் நம்ம இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷன், நம்ம இந்தியாவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ லார்ஜ் வால்யூமான அமௌண்ட் வந்து இதில் நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே இருக்கும். இதனால் என்ன ஆகும், சிஆர்ஆர் குறைச்சாங்கன்னாக்கா பேங்க்கு கிட்ட நிறைய மணி கிடைக்கும், அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதை வந்து மற்றவங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு லோன் கிடைக்கும், நிறைய பேருக்கு காசு கிடைக்கும். பீப்புள் கிட்ட கையில் காசு கிடைச்சதுனாக்கா மணி சர்க்குலேஷன் இந்தியாவில் ஃபுல்லாகவே நிறைய அதிகமாகும். இது வந்து ஒரு ரேஷியோ. எப்போல்லாம் வந்து மணி சர்க்குலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்போது இன்ஃப்ளேஷனும் அதிகமாகும். அப்படி இருக்கும்போது ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, அகெயின் இந்த சிஆர்ஆர் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டா 970 எடுத்து கொடுத்த இடத்துல 960 தான் கொடுக்க முடியும், இல்லை அதுக்கு பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியும். அப்போ மணி சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியாகும், பீப்புள் கிட்ட மணியும் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு பேலன்சிங்காக தான் எப்பயுமே இந்த பர்சன்டேஜ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆர்பிஐ எடுக்கிற டிசிஷன்ஸ். சேம் வந்து இப்போ நம்ம சிஆர்ஆர் பார்த்தோம்.
எஸ்எல்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா, எப்படி வந்து நீங்கள் ₹1000 வந்து ஒரு ₹40 வந்து பேங்க் ரிசர்வாக வச்சுக்கணுமோ, அதே மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸில் வந்து அவங்க வந்து இது பண்ணணும். கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ் பாண்ட்ஸில் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து பேங்க் வந்து எடுத்து வைக்கணும். வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அதில் மட்டும்தான் பண்ணணும். அந்த மாதிரியான சில ரூல் இருக்குது. அகெயின் இதுவுமே வந்து மணி ஃப்ளோ வந்து கம்மி பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது இதை பொறுத்து தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ரீசன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, தேர்ட் ஆப்ரேஷன்ஸ் என்ன, தேர்ட் டூல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸை வந்து வாங்குவாங்க, கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து மணி தேவைப்படுதோ, கவர்மெண்ட் கிட்ட மணி வேணுமோ, அப்போ வந்து ஆர்பிஐ வந்து அவங்கக்கிட்ட கவர்மெண்ட்டோட பாண்டை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுப்பாங்க. எப்போ வந்து காசு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஃப்ளோவை கம்மி பண்ணணுமோ, அப்போ என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டோட பாண்டை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் வந்து கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. ஆர்பிஐ கிட்ட மணி நிறையா இருக்கும், பீப்புள் கிட்ட மணி கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தாங்க ஒரு மேஜர் டூல்ஸ். ஆர்பிஐ வந்து எப்படி இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு டிசம்பர் மந்த் நீங்கள் பார்க்கலாம், ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடக்கும். நிறைய நியூஸில் நீங்கள் கேள்விப்படுவீங்க, பர்சன்டேஜ் கம்மியாகுது அதிகமாகுதுன்றது. இப்போ உங்களால் ஈஸியாகவே ரிலேட் பண்ண முடியும். இப்போ பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா நமக்கு எப்படி இம்பாக்ட் ஆகும், என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷன் எப்படி பண்ணுறாங்கன்றது நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் இந்த வீடியோவை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் வர நியூஸில் வர ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒரு நியூஸ் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனே வரும். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், இல்லை உங்களுக்கு நெய்பர்ஸ், தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.